ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், சென்னையில் மழையால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சென்னையில் இருக்கலாம். எல்லா சென்னை மக்களுக்காகவும் ஒரே ஒரு நிமிஷம் சீக்கிரமாக அவங்களோட இயல்பு நிலைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச ப்ரேயர்ஸை வந்து பண்ணிக்கோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் வந்து சென்னையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஜெய் கோவிந்த், அப்புறம் வான்மதி சிஸ்டர், இவங்களோட பேர்லாம் அப்பப்போ வரதுனால ஞாபகம் இருக்குது. மற்ற எல்லாருமே சொல்கிற ரொம்பவே சேஃபாக இருங்க, ரொம்ப சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏரியல் பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதே நீங்கள் வந்து பழைய சர்ஃப் எக்ஸல் டப்பா இல்லை வேறு ஏதாவது லிக்விடை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட அடிபாட்டம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. மேலே வந்து வேறு எதுக்காக டிப்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணல. இப்போ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து அடியில் வந்து ஸ்கெட்ச் வச்சு மார்க் பண்ணுறேன்ல, அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த முன்னாடி இருக்கிற போர்ஷன் வந்து நமக்கு தேவையில்லை, அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அந்த பின்னாடி இருக்க போர்ஷனை மட்டும்தான் கொஞ்சம் வந்து பட்டி டிங்கரிங் வந்து பார்க்க போகிறோம். அதனால் முன்னாடி இருக்க போர்ஷனை சிசர் வச்சோ இல்லை நைஃபை ஹீட் பண்ணியோ இந்த மாதிரி பிளேடு, ஷார்ப்பான பிளேடு வச்சு எது உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து முடிச்சாச்சு. இந்த பேக் சைடு இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி ஒரு திமிங்கிலம் அது மாதிரி வரைஞ்சிக்கணும். க்யூட்டான திமிங்கிலம் மாதிரி வரைஞ்சிக்கணும். இது வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். ஃபிஷ் சோப் ஹோல்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா தெரியும். அது மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த அடி சைடில் கத்தி அந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு அங்கங்கே வந்து ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த சோப் வந்து ட்ரைன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம மீனுக்கு முட்டை கண்ணை வந்துட்டு நான் வந்து வச்சுக்கிறேன். கூகுள் ஐஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டேப்லெட்டில் வந்து உள்ள மிளகு போட்டு கூட வச்சுக்கலாம். பர்மனெண்ட் மார்க்கர் எடுத்து இந்த மாதிரி அவுட்லைனும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக பிளாக் கலர் வந்து பண்ணிக்கிறேன். அப்புறம் க்யூட்டான புருவம் 2 வைக்கணும். அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொட்டை மண்டை மேலே கொஞ்சம் மொட்டையாக இருந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை இன்னுமே கொஞ்சம் வந்து கலர்ஃபுல்லாக மாற்றணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட்டு பீஸ் கட் பண்ணி போட்டிருந்தோம்ல, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலே வந்து ஒரு கொண்டை மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அது வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ணி தூக்கி போட்ட பீஸில் இந்த மாதிரி ஒரு கொண்டை மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கொண்டையை தூக்கி அந்த மண்டை மேலே ஒட்ட போகிறோம். இது கொண்டை இருக்கிறதோட நல்லாயிருக்கா இல்லை கொண்டை இல்லாமல் இருந்தப்போ தான் நல்லாயிருக்கா அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ கொண்டை வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தா ஏதோ வித்தியாச ஒரு ஜந்து மாதிரி தான் இருந்தது. இட்ஸ் ஓகே. அப்புறம் எப்போதும் முறைச்சிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, கொஞ்சமாவது சிரிச்சா தானே அழகாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்மைலியை வந்து அப்படியே அந்த ஸ்மைல் மாதிரி போட்டு விட்டேன். இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே வாஷ் பேஷன் மேலேயோ இல்லை ஆணியில் மாட்டி கூட நீங்கள் வச்சுக்கலாம். டிப் நம்பர் 2. அடுத்த டிப் லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சேஃப்டி பின் இருக்குல்ல, அதை வந்து சாரியில் அப்படியே வந்துட்டு நம்ம குத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாரிக்கு மேட்சான நெயில் பாலிஷ் கலர் வந்து அதில் வந்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து சேஃப்டி பின் குத்தி இருக்கிறதே தெரியாது, பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். எப்படியும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த சாரிக்கு மேட்சாக நெயில் பாலிஷ் வந்து வாங்க தான் செய்வோம். அதே மாதிரி 2 in 1 பர்பஸாக போயிடும். கைக்கு வச்ச மாதிரி இருக்கும், சேஃப்டி பின் அடித்த மாதிரி இருக்கும். இதை வந்து நல்லா வந்து காய வச்சுருங்க. நாளைக்கு காலையில் கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா நைட்டே அந்த வேலையை வந்து செஞ்சு வச்சுருங்க. ப்ளவுஸ் கூட எனக்கு இவ்வளோ மேட்சிங்காக அமைஞ்சது கிடையாது, ஆனால் அந்த நெயில் பாலிஷ்க்கும் புடவைக்கும் அவ்வளோ மேட்சிங்காக அமைஞ்சது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் நான் வந்து லக்கி அப்படின்னு தான் ஃபீல் பண்ணோம். ஏன்னா நான் மேட்சிங் ப்ளவுஸ் எடுக்க போனேன் அப்படின்னா எல்லா கலரும் கிடைக்கும். நான் என்ன கலர் தேடி போகிறேனோ அந்த கலர் மட்டும் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. 4-5 கடை ஏறி இறங்கினா தான் அந்த ப்ளவுஸ் பீஸ் எனக்கு கிடைக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் நான் ரொம்பவே லக்கி. அப்படியே அச்சடித்த மாதிரியே கிடச்சிருந்தது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நான் வந்து அந்த கலர் பண்ண பின்னை வந்து இந்த சைடில், அதாவது ரைட் சைடில் வந்துட்டு பின் பண்ணியிருக்கேன். நார்மலாக இருக்கிற சேஃப்டி பின்னை வந்து இந்த சைடில் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணுறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பின் பண்ணியிருக்கிறதே தெரியாது. கொஞ்சம் எல்லாத்த விட யூனிக்காக தெரிஞ்சால் நமக்கும் அழகாக தானே இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 3. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை, கரிகாலன் மேஜிக் ஷோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த டேட்ஸில் இருக்க கொட்டையை வந்து கை வைக்காமல் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரா இருக்குல்ல, இளநீலாம் குடிச்சிட்டு தூக்கி போடுவோம்ல, அது மாதிரி தூக்கி போடாமல் கையோட வீட்டுக்கு கடத்திட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அந்த மேல் சைட்லேருந்தும் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்லை அடிப்பக்கமாகவும் எடுக்கலாம். இந்த மாதிரி விட்டுட்டு ஜஸ்ட்டு உள்ள மேலே அப்படி தள்ளி விட்டீங்க அப்படின்னா கொட்டை அழகாக அப்படியே மேலே அந்த ஸ்கூட்டரில் ஹெலிகாப்டரில் பறந்து வர மாதிரி மேலே அழகாக கொட்டை மட்டும் வந்துடும். அதை பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். உங்கள் குழந்தைங்கலாம் டேட்ஸ்லாம் சாப்பிடல அப்படின்னா அவங்கள்ட்ட அந்த மேஜிக்கை காட்டிட்டு இந்த மாதிரி கொட்டை எப்படி வருது பாருன்னு ஒரு மேஜிக்கை காமிச்சிட்டு அப்படியே வாயில் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா குழந்தைங்க வந்து வாயில் போட்டுக்குவாங்க. இதை நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், ஏன் இந்த மாதிரி பிச்சு நீங்கள் கொட்டையை எடுத்து சாப்பிடக்கூடாதா, இது மாதிரி ஸ்ட்ரா வச்சு தான் எடுக்கணுமா அப்படின்னு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன். இந்த ஸ்ட்ரா வச்சு எடுத்தது ஆப்ஷன் ஏ, இது ஆப்ஷன் பி. பார்க்குறதுக்கு எது அழகாக டீசெண்டாக இருக்குது, உங்கள் குழந்தைங்க எதை கொடுத்தா டக்குன்னு எடுத்து வாயில் போடுவாங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டுமே வாய்க்குள்ளே தான் போகுது, இருந்தாலும் கொஞ்சம் ஆள் பாதி ஆடை பாதி இல்லையா, பார்க்கறதுக்கு அழகாக இருந்தால் தான் குழந்தைங்களும் லைக் பண்ணுவாங்க. அதுக்காக தான்.
டிப் நம்பர் 4 எல்லாத்தோட ஃபேவரட் குக்கிங் டிப் தான் பார்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இல்லைனா கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இல்லை வந்து கொத்தமல்லி, தக்காளி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து நான் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணலை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்படி ஒரு 2 செகண்ட் வந்து நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு பேர் சைவ ஆம்லேட். அதுதான் வந்துட்டு செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை அதுமாக தான் முட்டை சாப்பிடணும்னு தோணும், செவ்வாய்க்கிழமை அதுமான தான் பிரியாணி சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி கேஸுக்கெலாம் வந்துட்டு இதுதான் சூப்பரான ஒரு ஆப்ஷன். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடான தோசைக்கல்லை நல்லா பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டு 2 பக்கமும் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயத்தில் ஆம்லேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வெங்காயம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து போட்டுட்டேன். நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஆம்லேட் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து பெப்பர் வந்து மேலே போடணும். அதனால் பெப்பரை நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சைவ ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே ஆம்லேட் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். ஒரு புளி சாதம் செஞ்சுட்டு இந்த சைவ ஆம்லேட் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சிட்டிங்க அப்படின்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெங்காயத்தில் ஆம்லேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். டிப் நம்பர் 5. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வேஸ்ட் மொபைல் கேஸை வச்சு ரியூஸ் போடுங்க அப்படின்ட்டு. நானும் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன். ஒரு சிம்பிளான ஐடியா தோணுச்சு. இது மாதிரி ஒரு மொபைல் கவர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் அந்த விம் சோப்லாம் இருக்குல்ல, பாத்திரம் விளக்குறது, அடியில் ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி போட்டு நீண்ட நாள் உழைக்கும் அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருப்பாங்க. பட் அது வந்து போக 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 அந்த பிளாஸ்டிக் வந்து பிஞ்சு பிஞ்சு ஒட்டிகிட்டே போகும். ஏன் நம்ம வந்து பாத்திரம் விளக்குற சோப்புக்கு தான் அப்படி போடணுமா, துணி துவைக்கிற சோப்புக்கெலாம் போடக்கூடாதா அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த டிப்பு. துணி துவைக்கிற சோப்பை நீங்கள் வந்து இது மேலே வந்து வச்சு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் கரைஞ்சு ஓடிடாது. நீங்கள் வந்து தண்ணியில் வச்சு யூஸ் பண்ணுறப்ப கரையவே கரையாது. எக்ஸஸ் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த கேமரா ஹோல் வழியாக வெளியில் வந்துடும். எவ்வளோ பெரிய சோப்பாக இருந்தாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 6. நெக்ஸ்ட் டிப் சேம் அதே மொபைல் கவர் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பாஞ்ச், அதாவது அந்த துணி துவைக்கிற அந்த ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஊசி நூலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பக்கம் சொருகிட்டு அந்த பக்கமாக ஊசியை வந்து வெளியில் எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு அழுத்துனீங்க அப்படின்னா அந்த பக்கம் வந்துடும். இப்போ அந்த ஊசியை வந்து எடுத்துடலாம். கொஞ்சம் மொத்தமான நூலாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக தான் இருக்கும். இல்லை க்ளூகன் வச்சுருந்தீங்க அப்படின்னா க்ளூகன் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா அது இன்னுமே பெஸ்ட்டு தான். இப்போ அந்த மாதிரி ஒட்டிட்டு நம்மளோட அந்த மொபைல் கவருக்குள்ளே அந்த ஸ்பாஞ்சை வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பின்னாடி வந்து அந்த நூலை எடுத்து அப்படியே திருப்பி இந்த மாதிரி கட்டிக்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி க்ளூகன் வச்சுருக்கீங்க, ஃபெவிக்விக் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நூலை 2 பக்கமாக இழுத்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இந்த மாதிரி நூல் முடிச்சு போட்டு கட்டிக்கோங்க. கட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஹேண்ட்மேட் ப்ரஷ் வந்து ரெடி ஆகிடும். எல்லாருக்குமே மொபைல் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு பழக்கமாகவே போயிடுச்சு. எப்போ தூங்குறப்ப கூட கையில் மொபைல் இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணும். நம்ம வந்து ஒரு வேலையை விருப்பப்பட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை வந்து சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது துணி துவைக்கிற கஷ்டமே தெரியாது. மொபைலை கையில் வச்சிருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் துணி வந்து துவைச்சி முடிச்சிடலாம். இந்த கேமரா ஹோல் இருக்குல்ல, அதில் வந்து நம்மளோட வாஷிங் லிக்விட் ஊற்றிடலாம். பின்னாடி வருமான்னு கேட்காதீங்க. இப்போ நான் ஊற்றுறேன். அந்த கீழ் பக்கமாக வந்துட்டு அந்த லிக்விட் வந்து வழிஞ்சு ஓடும் பாருங்கள். இப்போ வெளியில் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்படி மொபைல் கவரை பிடிச்சிட்டு நம்ம எப்படி எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருப்போமோ, மொபைல் ஃபோன் வச்சு எப்படி விளையாடுவோமோ, அதே மாதிரி துணி துவைக்கிறது ஒரு விளையாட்டாக நினச்சி இந்த மொபைல் கவரை வச்சு இப்படி 4 தேய்ச்சிங்க அப்படின்னா துணி துவைச்ச மாதிரி ஆயிரும். கையில் வந்துட்டு எந்த இன்ஃபெக்ஷனுமே வராது. சோப்பு வந்து கையில் வந்து ரொம்ப படவே படாது. ஏன்னா வந்து நம்ம மொபைல் கவரை தான் கையில் வந்து பிடிச்சிருக்கோம். அந்த விரலில் மட்டும்தான் சோப்பு இருக்கும், உள்ளங்கையிலலாம் வந்துட்டு இருக்காது. இந்த அரிப்பு இருக்கிறவங்க அவங்களாம் தாராளமாக இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். உங்கள் ஸ்க்ரப்பரும் அவ்வளோ சீக்கிரம் தேஞ்சே போகாது. இப்போ நீங்கள் வெறும் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அது வந்து சுருங்கி போயிடும். இது வந்து எந்த சைஸுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதே சைஸ்க்கு தான் இருக்கும். சேம் இதையே வந்து நீங்கள் வந்து பாத்ரூம் கழுவுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிப்பை வந்து நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி உள்ளங்கையில் வந்து சோப்பு நுரை படவே படாது. உங்கள் பொண்ணான கைக்கு நான் கேரண்டி. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கழுவிட்டு எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப்பர் தேஞ்சு போச்சு அப்படின்னா சேம் இதே மாதிரி இன்னொன்று வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மொபைல் கேஸை வச்சு வேறு ஏதாவது ரிவ்யூஸ் ஐடியாஸ் வேணுமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் கமெண்ட் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோஸ் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.